சட்டப்பேரவையின் இறுதி நாளான இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலுரை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் 22 காவல் பற்றிய மானிய கோரிக்கையின் மீதான வெட்டு தீர்மானங்களையும், கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன். அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கேற்ப படிப்படியாக அரசு அதை நிறைவேற்ற உறுதியளிக்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இத்துறை சிறப்பாக செயல்பட எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார் IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர்ஜிவால் IPS அவர்களுக்கும், சென்னை தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி திரு சங்கர்ஜிவால் IPS அவர்களுக்கும், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் IPS அவர்களுக்கும், தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் IPS அவர்களுக்கும், நுண்ணறிவு பிரிவு காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அனைத்து காவல்துறை சகோதரி சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் GK மணி செல்லப்பிறந்தகை அவர்கள் கோரிக்கை பக்கம் விடுபட்டு போயிருக்கிறது. எனவே அதனை முதல்வர் மூலமாக திரும்ப சொல்லி அவை குறிப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு அதுவும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 22 காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 2020 28/4/2025 நாளன்று மாண்புமிகு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 2020 மானிய கோரிக்கை 22 வருவாய் கணக்கில் ரூபாய் 12,903 கோடியே 83,90,000, மூலதன கணக்கில் ரூபாய் 408 கோடியே 18,53,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 23 கோடி 50,01,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 2020 28/4/2025 நாளன்று மாண்புமிகு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படின என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 2020 மானிய கோரிக்கை 23 வருவாய் கணக்கில் ரூபாய் 522 கோடியே 9,59,000, மூலதன கணக்கில் ரூபாய் 72 கோடியே 33,58,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. எல்லாரும் உட்காருங்க. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல. யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வேடாது, அன்பார்லிமெண்ட் வேடாது. குழந்தை தமிழ்ந்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கலாம். அதை முத்துங்க நீங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.